வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் வாக்காளர் அட்டைகள் அவர்களது வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. மனைவியை இரும்பு கம்பியினால் தாக்கி கொலை செய்த கணவருக்கு மரண தண்டனை விதிப்பு. சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என அறிவிப்பு. இது உங்களுக்காக என்ற பெயரில் நாமலின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர்கள் 23 பேர் காணாமற் போயுள்ளதாக அறிவிப்பு. 2026 பொதுத் தேர்தலில் விஜயுடன் கூட்டணி இல்லை என சீமான் அறிவிப்பு. இம்மாதம் 21ஆம் தேதி நாடு எதிர்கொள்ளவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்றில் முதன்முறையாக 39 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனிடையே ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகியுள்ள வேட்பாளர்களுள் 23 பேரின் தற்போதைய நிலைமை தொடர்பிலான தகவல்கள் வெளியாகவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான கூட்டங்களை நடத்தி தேர்தல் வியாபாரங்களை நடத்தி செல்வது சுமார் 15 வேட்பாளர்கள் மாத்திரமே எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குறித்த வேட்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கியுள்ள தொலைபேசி இலக்கங்கள் கூட போலியானவை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் தற்போது பிரதான 4 கட்சிகள் மாத்திரமே தமது தேர்தல் பிரசாரங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளை ரயில் நிலையத்தில் தமிழ் இளைஞர் ஒருவரை தாக்கி குழப்பத்தில் ஈடுபட்ட இராணுவ சிப்பாய்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரயில் நிலைய அதிபரால் பண்டாரவளை போலீசாருக்கு தொலைபேசி ஊடாக வழங்கப்பட்ட இரகசிய தகவலுக்கமையவே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு 8:30 மணிக்கு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தியத்தலாவை இராணுவ முகாமில் சேவையாற்றும் குறித்த இராணுவ சிப்பாய்கள் விடுமுறையில் வீடு செல்லும் வழியிலேயே இவ்வாறு ஒழுக்கமற்ற விதத்தில் செயற்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பணப்பை ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து இவர்கள் குழப்பம் விளைவித்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் தியத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் கோம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சர்வதேச தங்க கடத்தல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 இலங்கை பிரஜைகளை பெங்களூர் விமான சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பில் இருந்து கோம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கியவுடன் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். இதன்போது மூவரும் தமது மெலக்குடலில் பேஸ்ட் வடிவில் தங்கம் மறைத்து வைத்திருந்ததை அதிகாரிகள் குழு கண்டுபிடித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த எடை 1670.92 கிராம் எனவும் இதன் மதிப்பு சுமார் 11.9 மில்லியன் இந்திய ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த மூவரும் தங்க கடத்தல் வலையமைப்பிற்கு இரகசியமான முறையில் பணியாற்றி வருவதாகவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 3:45 மணிக்கு விபத்து கம்பகாவில் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேகமாக பயணித்த அதிசொகுசு பேருந்து மழை காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது விபத்துக்குள்ளானமை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பேருந்தின் சாரதியின் பொறுப்பேற்ற செயல் தொடர்பில் பேருந்தில் பயணித்தவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளார். நாமலின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது உங்களுக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய தசாப்தம் என்ற தொலைநோக்கு பார்வையை கொண்டு 12 பக்கங்களை உள்ளடக்கி வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வயிற்று பசிக்கும் வாழ்க்கை பசிக்கும் நிவாரணம், இலங்கையை ஒரு புதிய உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அரசாங்கத்தின் முன்னுரிமை, புதிய நடைமுறைகளை அறிமுகம் செய்தல், முதலீடுகள், சுதந்திரம் ஆகிய பிரதான கோட்பாடுகளை கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தில் எந்த சிக்கலும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. வவுனியாவில் நேற்று கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கவும் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள அரியநேந்திரனை போட்டியிலிருந்து விலகுமாறு கோரவும் தீர்மானித்தது. இத்தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் ஊடகங்களுக்கு அறிவித்தார். இதேவேளை கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட இத்தீர்மானம் குறித்து தமக்கு அறிவிக்கப்படவில்லை என இலங்கை
இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பாக நேற்றைய மத்திய குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானத்தை தொடர்பு கொண்டு வினவிய போது மத்திய குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்பதை மாவை சேனாதிராஜா முன்கூட்டியே அறிவித்திருந்ததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் யாப்பின் பிரகாரம் மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு தேவையான கோரம் காணப்பட்டமையினால் இத்தீர்மானத்தில் எவ்வித சிக்கலும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தீர்மானம் ஒன்றை எடுக்க தமிழரசுக் கட்சியின் யாப்பின்படி மத்திய செயற்குழு கூட்டத்தில் குறைந்தபட்சம் 11 பேர் இருக்க வேண்டும். எனினும் நேற்றைய கூட்டத்தில் 26 பேர் இருந்ததாகவும் CVK சிவஞானம் அறிவித்துள்ளார். தனது மனைவியை இரும்பு கம்பியினால் தாக்கி கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு ஊவா மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன அல்விஸ் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். பதுளை கெந்தகொல்ல கிராமத்தில் 2010 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி திசாநாயக்க முதியன் செலாக்கே சந்திரமாவதி என்ற 35 வயதுடைய பெண்ணை படுகொலை செய்தமைக்காக அவரது கணவர் சுலைமான் தர்மதாசாவிற்கு எதிராக பதுளை போலீசார் இவ்வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். விசாரணையில் சந்தேக நபருக்கும் இறந்தவருக்கும் இடையே சில காலமாக குடும்ப தகராறு காணப்பட்டதாகவும் இறந்தவருக்கு திருமணத்திற்கு புறம்பான தொடர்பு இருந்தமையே இந்த குடும்ப தகராறுக்கு காரணம் என்பதும் கண்டறியப்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சந்தேக நபர் மனைவியின் காலில் இரும்பு கம்பியினால் அடித்துள்ளார். தாக்குதலுக்கு இலக்கான அப்பெண்ணை அயலவர்கள் இருவர் முச்சக்கர வண்டியில் அழைத்துச் சென்று கெந்தகொல்ல வைத்தியசாலையில் அனுமதித்தனர். தொடர்ந்தும் குறித்த பெண் பதுளை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சாட்சியத்தின்படி இறந்தவரின் ஒரு காலில் 2 காயங்கள் காணப்பட்டதாகவும் ஒரு காயத்தின் தசைகள் உயிரற்றதாகவும் உள் இரத்தப்போக்கு காரணமாக மரணம் ஏற்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இத்தீர்ப்பை அறிவித்த நீதிபதி சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளமையினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் தேர்தல்கள் திணைக்களம் மூலம் இன்று தபால் அலுவலகத்திற்கு ஒப்படைக்கப்படுகின்றது. இதன் பிரகாரம் வாக்காளர் அட்டைகள் தபால் அலுவலகங்கள் மூலம் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமது திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெறும் வாக்காளர் அட்டைகளை நாளை செவ்வாய்க்கிழமை முதல் விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் 5ஆம் தர புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு சில பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தங்களினால் அவர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் புலமைப் பரிசில் பரீட்சை காரணமாக பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கும் அழுத்தங்களினால் மாணவர்கள் வயிற்று வலி, வாந்தி, தலைவலி, சரியான உடல் உழைப்பு இல்லாமை போன்ற பல உபாதைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு வைத்தியசாலையில் இருந்தும் பல நோய்வாய்ப்பட்ட மாணவர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026இல் தனித்து போட்டியிடுகின்றேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சீமான் இதனை குறிப்பிட்டார். 2026இல் தனித்து போட்டியிடுகின்றேன். இப்போதைக்கு 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நியமித்து விட்டேன் எனவும் அவர் அறிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் மக்கள் தமது வதிவிட அந்தஸ்தை சட்டப்பூர்வமாக்க அல்லது அபராதம் ஏதுமின்றி நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கும் பொது மன்னிப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 2 மாதங்களுக்கு நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஆட்பதிவு, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்பு அதிகார சபையினால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பொது மன்னிப்பு காலத்தில் நாட்டை விட்டு வெளியேற தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் அபராதம், வெளியேறும் கட்டணம் அல்லது நுழைவு தடைகளுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.